லைவ் தமிழ் செய்திகள். திவினேஷ் தொடர்ந்தும் அதிசயமான பாடல்களை கொடுத்து வருகின்றார். டிஎம்எஸ் எம்எஸ்பி அவர்கள் பாடிய பாட்டும் அவர்கள் இசை அமைத்த பாட்டும் அங்கு முக்கிய இடம் பெறுகின்றன. பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை தெய்வ திருமகன் திவினேஷ் பாடியதாக பலரும் தங்கள் கருத்தை முன்வைக்கின்றார்கள். அவர் பாட ஆரம்பித்தால் மேடையில் இருக்கின்றவர்கள் எழுந்து நின்று வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். சரிகமபா சங்கமம் நிகழ்ச்சியில் இந்த திவினேஷ் பாடி அசைத்திருக்கின்றார். பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை என்ற பாடல் பலருக்கு மத்தியில் பெருவல்லியம் பெற்ற ஒரு பாடலாகும். அந்த அளவுக்கு தனது குரலின் இனிமையை முழுமையாக வழிகாட்டி இறுதி வெற்றியை தான் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். சரிகமபா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பலரும் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இருந்தாலும் திவினேஷ் தனது இடைவிடாத முயற்சியினூடாக வெற்றியை அடைவதற்கு நெருங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சரிகமபா நிகழ்ச்சியில் பலர் பங்கு பற்றியிருந்தாலும் திவினேஷுக்கு முன்னுரிமை கிடைத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. அவர் மிகவும் சிறப்பாக பழைய பாடல்களை பாடி நடுவர்களை பெருமிதமடைய செய்கின்றார். நடுவர்கள் எதிர்பார்க்காத அளவு இந்த திவினேஷ் என்ற சிறுவன் பழைய பாடல்களை பாடி பலவருக்கு மத்தியில் தனது திறமையை வெளிக்காட்டி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்காலத்தில் திவினேஷை போன்ற பாடகர்கள் இசை உலகத்தை ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவரின் பெற்றோர்கள் திவினேஷை தொடர்பாக தங்கள் கருத்தை முன்வைக்கும் பொழுது அவருக்கு இசை மீது கூடுதலான பிரியம் இருப்பதாகவும் தொடர்ந்தும் அவர் விரும்பினால் இசைத்துறையில் மிளிர்வதற்கு தாங்கள் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.